இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் பார்ப்பனர் சாப்பிட்ட எச்சில் அலையில் உருளலாம், உருண்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பேசினாரு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? சுயமரியாதையுள்ள, சூடு சொரணையுள்ள, மானமுள்ள யாராவது இதை கேட்டுட்டு ஒரு நல்ல தீர்ப்பு, இந்த தீர்ப்பை ஃப்ரேம் பண்ணி வீட்டுல மாட்டிக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எந்திரிச்சு நிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இவர் தான் பேசினாரு. இன்னைக்கு 2025 1957 கோர்ட்லயே உங்க பார்ப்பன நீதிபதிகளுக்கு முன்னாடி சுமோட்டோவா இந்த பிரச்சனையை எடுத்து பேசியவர் பெரியார். அவரை பின்பற்றுகிற இந்த தமிழ்நாட்டில் பார்ப்பன பாட்சா என்றுமே படிக்காது. வாஞ்சிநாதன், ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி, இவங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன நடக்குது? சாமிநாதன் செய்யறது சரியா, வாஞ்சிநாதன் அவர்கள் செய்வது சரியா அப்படிங்கிற விவாதங்கள் பரவலா பார்க்க முடியுது. சனாதனத்தை ஒழிக்க வந்த சனாதன ஒழிப்பு சிந்தனை கொண்ட வாஞ்சிநாதன் அவர்களை பற்றி இன்னைக்கு பேசுவோம். பார்ப்பனன் நீதிபதியாய் வாழும் நாடு கடும் புலிகள் வாழும் காடு. நாங்கள் புலிவேட்டைக்கு புறப்பட்டு இருக்கிறோம். இதில் சில காயங்கள் ஏற்பட நேரும். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த பார்ப்பனர் அல்லாத மக்கள் முன்னேற வேண்டும், அவ்வளவுதான். அதுக்காக நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெரியார் பேசியிருக்காரு. இப்படி இந்த விஷயம் எல்லாமே அப்படியே இன்னைக்கு வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் பொருந்தும். வாஞ்சிநாதனை இப்ப அதே போலதானே இவர் பேசியிருக்காரு. அவர் எழுத்துப்பூர்வமா கேட்கிறாரு, நீங்க என்ன எந்த விஷயத்துல எந்த இடத்துல எதுக்காக நீங்க என்ன எதிர்க்கிறீங்க அப்படின்னு எழுத்துப்பூர்வமா தரலாமல்ல. அவரு நீ கோலையான்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப கோலையான்னு கேட்கிறவரு இவரு திருப்பி கேட்டார்ல, நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுங்க நான் பதில் சொல்றேன்னு. நீ தைரியசாலி தானே, நீங்க ஒரு பெரிய இவரு தானே, நீங்க எதுக்கு பயப்படாதவர் தானே, சனாதனம் தான் உங்க கூடவே இருக்க, வேதத்தை நாம் காப்பாற்றினால் வேதம் நம்மை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா பொதுவெளியில பேசுறவர் தானே. இப்ப நீங்க பெரியாரே என்னங்கிறாருன்னா, இந்த பார்ப்பனர்கள் வேதப்படியும் சாஸ்திரப்படியும் இந்த சம்பிரதாயப்படியும் மனுதர்மப்படியும் தான் இவங்க எக்காரணம் கொண்டும் ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் முன்னேறிவிடக் கூடாது. ஏன்னா அவங்க சாஸ்திரம் வேதம் அதைத்தான் சொல்லுது, அவங்க அதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல எக்காரணத்தை கொண்டு அதில் மாறவே மாட்டாங்க. அதனால இந்த நீதிபதிகள் இவங்களை பதவி மாத்து, இவங்களுக்கு தண்டனை கொடு, அதெல்லாம் நான் பெரியார் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் நான் சொல்ல வரல. இவங்க நீதிபதியாவே எங்களுக்கு இருக்கக்கூடாது. இவங்க யாருக்கும் எங்கேயோ என்னவா வேணா இருக்கட்டும், நல்லா வாழட்டும், வெளிநாட்டுல வேற யாருக்கும் இருக்கட்டும், எங்களுக்கு இவங்க நீதிபதியே வேண்டாம். இவங்க எப்பவுமே எங்களை முன்னேற விட மாட்டாங்க, இவங்க தமிழர்களை அடக்குவதே தான் இவங்களுடைய வேலை அப்படிதான் பெரியார் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா இப்ப இதெல்லாம் பெரியார் எங்கேயோ பேசல, ஆடுகளுக்கு முன்னாடியோ மாடுகளுக்கு முன்னாடியோ பேசல. இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்களே, பெரியார் தைரியமானவரா, அவர் இதையெல்லாம் செய்து விடுவாரா, அவருக்கு தமிழர் மீது அக்கறை உண்டா அப்படின்னு எல்லாம். அவங்கள போல ஒரு கைது பண்ண வர்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதும், இதே உதகை பக்கம் கைது பண்ண வர்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதும், திமுக எங்களுடைய பங்காளி கட்சி அப்படின்னு பேசின வாய்ச்சவடால் விடுகிற அயோக்கிய பையன் சீமான் போல பெரியார் பேசல. இதே எச் ராஜா ரொம்ப மோசமா எழுதினப்ப அவர் மேல வழக்கு பெரியார் சிலை உடைக்கப்படணும், லெனின் சிலை போலவே பெரியார் சிலை உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப எச் ராஜா என்ன சொன்னாரு? ஒண்ணு, இது நான் போடவில்லை, இது என்னுடைய அட்மின் போட்டு விட்டார் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பெரியார் அப்படியெல்லாம் சொல்லல. இது நான் தான், ஆமா நான் பொதுக்கூட்டத்துல பேசினேன், நான் பேசினது உண்மைதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் இத்தனை வருஷமா என்னுடைய பொது வாழ்க்கையில இவ்வளவு ஆண்டுகளா பார்ப்பனர்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்க சுபாவம் எப்படி, நீங்க ஒவ்வொரு செயல்கள்லையும் நீங்க எப்படி பார்ப்பனர் அல்லாதவரை நடத்துறீங்க, அவங்கள அவங்க முன்னேற்றத்துல நீங்க எப்படி உங்க செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் உத்தேசிச்சுதான் என்னுடைய கருத்தை நான் ஒட்டுமொத்த பார்ப்பனர் அல்லாத மக்களின் தமிழர்களின் ஒரு பிரதிநிதியா இந்த கருத்தை ஒரு பொதுநல தொண்டனா, யோக்கியமான பொதுநல தொண்டனா இந்த கருத்தை வைக்கிறேன் அப்படி சொல்லிதான் இந்த கருத்தை எல்லாம் சொல்றாரு. அப்ப நீங்க இதெல்லாம் பெரியார் பேசுனது நீதிமன்றத்துல நின்று நீதிபதிகளுக்கு முன்னாடி பேசுனது, இவனாட்ட மாடுகளுக்கு முன்னாடி பேசல. இது நான் பேசல, அட்மின் சொன்னாரு, அட்மின் போட்டாரு அப்படின்னு பெரியார் பேசல. பெரியார் நான் தான் பேசணும்னு தான் பேசுறாரு. அரசரோ ராஷ்டிரபதியோ பிரதமரோ முதலமைச்சரோ
முதலியவர்களுடைய போக்குகளை நம்ம கண்டிச்சு பொதுக்கூட்டம் நடத்துறோம், போராட்டம் பண்றோம். நீங்க எப்படி இப்படி செய்யலாம், நீங்க எப்படி இதை சொல்லலாம், நீங்க சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக எவ்வளவு போராட்டம் நடக்குது, பிரதமருக்கு எதிராக போராட்டம் நடக்குதல்ல. அப்ப இப்படியெல்லாம் நடக்கும்போது நீங்க இந்த ஜட்ஜுகளை பொறுத்து மாத்திரம் அம்மாதிரியான போராடுவதற்கோ எதிர்த்து கருத்து சொல்வதற்கோ எந்த இடமும் இல்லை, அனுமதியும் இல்லை அப்படின்னா மக்களுக்கு சுதந்திரம் எங்க இருக்குது? அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் பரிகாரம்? இப்ப இவங்க தப்பா பேசுறதுக்கு, தப்பா தீர்ப்பு சொல்லிட்டா அதை கேட்கறதுக்கு என்னதான் பரிகாரம்? பொதுமக்களுடைய உணர்ச்சிகளை எப்படிதான் நாங்க காட்டுவது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல தான் பேசுறாரு. மறுபடியும் சொல்றாரு, அக்கிரமம் செய்யும் ஜட்ஜுகளை பற்றி பேசினால் கோர்ட் அவமதிப்பு குற்றம் என்றால் யார்தான் அதை பற்றி பேச முன்வருவார்கள்? இவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதே ஜி.ஆர். சாமிநாதன் பார்ப்பனர் சாப்பிட்ட எச்சில் அலையில் உருளலாம், உருண்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பேசினாரு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? சுயமரியாதையுள்ள, சூடு சொரணையுள்ள, மானமுள்ள யாராவது இதை கேட்டுட்டு ஒரு நல்ல தீர்ப்பு, இந்த தீர்ப்பை ஃப்ரேம் பண்ணி வீட்டுல மாட்டிக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. அப்படி இவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எந்திரிச்சு நிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இவர் தான் பேசினாரு. அதுக்கப்புறம் தான் முதல்வர் ஒரு தீர்மானமே போட்டு, ஒரு சட்டமாவே போட்டு நின்றுதான் ஆகணும்னாரு. அப்ப இவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பார்த்து வாஞ்சிநாதன் அவர்கள் இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும் அனுப்புறது. இப்ப எப்படி இது வெளியே வருது? வெளியே நீங்க பொதுவெளியில பரப்புறீங்க. இப்ப இதெல்லாம் பார்ப்பன இதுதானே, பார்ப்பன சதிதானே இது. வாஞ்சிநாதன் பெரியார் வழியில் வர்றவர், அம்பேத்கர் வழியில் வருகிறவர், மார்க்ஸ் வழியில் வருகிறவர். இப்ப நீங்க அவரை பார்த்து கேட்கறீங்க, பெரியார் என்ன சொல்றாரு? அன்னைக்கும் ஜி.ஆர். சாமிநாதனை போன்ற பேர் தான் வேற, அன்னைக்கு வேற ஒரு 2 பார்ப்பன நீதிபதிகள். அவங்க உங்களை கூட சனாதனத்தை பாதுகாக்கிறவர்கள், மனுசாஸ்திரத்தை பாதுகாக்கிறவர்கள். அவர்கள் முன்னாடிதான் பெரியார் சொல்றாரு, இங்க பாரு, நான் எல்லாம் பேசினதெல்லாம் உண்மைதான், இப்படித்தான் பேசினேன். நான் நீங்க எங்களுக்கு ஜட்ஜாவே இருக்க வேண்டாம். நீங்க அதுவும் நீங்க இந்த 2 நீதிபதிகளை இப்படி பேசிவிட்டீர்கள் சொல்லிதான் அவன் பெரியாரை கூப்பிட்டு என்ன இந்த பதில் சொல்றீங்கன்னு கேட்கறான். நான் இந்த 2 நீதிபதிகளை மட்டுமல்ல, இருக்கிற எல்லா பார்ப்பன நீதிபதிகளும் இப்படிப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க போய் பேசுறாரு. இது இப்ப போலீஸ்கள்லாம் ஒரு இந்துத்துவ போலீஸ்கள், ஒரு இந்து மத பற்று கொண்ட அல்லது அமித்ஷாவின் அடிமைகளா, மோடியின் அடிமைகளா இருக்கிற போலீஸ்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காத ஆட்கள் மேல சூமோட்டோ வழக்கு போடுவாங்க. அன்னைக்கு இந்த பார்ப்பன நீதிபதிகள் மேல இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே தலைவர் பெரியாரு சூமோட்டோவா இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கிறார். நீங்க தமிழர்களின் நலனுக்காக, தமிழர்களுக்கு எதிராக இருக்கிற, தமிழரின் சுயமரியாதைக்கு எதிராக இருக்கிற இந்த பார்ப்பன நீதிபதிகளை கண்டிச்சு மக்கள் மன்றத்தில் சூமோட்டோ வழக்கை எடுத்து பேசுறார். அப்படி வாஞ்சிநாதன் கோலை கிடையாது. அவர் தைரியமா இதை எதிர்கொள்வார். அவருக்கு துணையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார்ந்த பல நீதிபதிகள், மனித உரிமை ஆர்வலர்கள், எல்லா பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சிய அமைப்பு தலைவர்கள், தோழர்கள் எல்லாரும் இந்த 2-3 நாளா தொடர்ந்து தன் எல்லா வாய்ப்பு இருக்கிற எல்லா இடங்கள்லையும் வாஞ்சிநாதன் தோழருக்கு ஆதரவா எழுதிட்டு வர்றாங்க, பேசுறாங்க, பண்றாங்க. அதனால் ஜி.ஆர். சாமிநாதன் போன்ற இந்த சாமிநாதன்களுக்கும் இந்த வாஞ்சிநாதன்களோ பயப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு என்றும் இந்த மனித உரிமை ஆர்வலர்கள், இந்த பெரியாரி அம்பேத்கரே மார்க்சிய தொண்டர்கள் தொடர்ந்து அவங்க கூட இருப்பாங்க. தொடர்ந்து போராடுவோம். இது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுல இந்த பார்ப்பன பாட்சாவை நீங்க கொண்டு இங்க பழிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க பழிக்கவே பழிக்காது. இது இன்னைக்கு 2025, 1957லயே கோர்ட்லயே உங்க பார்ப்பன நீதிபதிகளுக்கு முன்னாடி சூமோட்டோவா இந்த பிரச்சனையை எடுத்து பேசியவர் பெரியார். அவரை பின்பற்றுகிற இந்த தமிழ்நாட்டில் பார்ப்பன பாட்சா என்றுமே படிக்காது. அவ்வளவுதான். நம்ம என்னைக்கும் மக்களுக்காக போராடுகிற வழக்கறிஞர்கள் யாரா இருந்தாலும் சரி, அந்த மனித உரிமை ஆர்வலர்களுக்கு துணையா இருப்போம். எதிரில் எந்த ஜட்ஜ் இருந்தாலும் சரி, அது பார்ப்பன ஜட்ஜா இருந்தாலும் சரி, பார்ப்பன அடிமை ஜட்ஜுகள் யாராவது அவங்களுக்காக பேசினாலும் சரி, எதற்கும் நாங்க பயப்பட மாட்டோம், போராடுவோம்.